மனோ கணேசன் அழைக்கிறேன். ஈழத்தமிழ் உடன்பிறப்புகளை 2009 வருடத்திலே யுத்த முடிவுக்கு வந்த பிறகு அமெரிக்கா வரும், ஐரோப்பா வரும், ஐநா வரும், சர்வதேசம் வரும், உலகமே உதவிக்கு வரும் என்று நாம் 2024 வரை 15 வருடங்கள் அவகாசம் கொடுத்திருந்தோம். ஆனால் இவருமே உதவிக்கு வரவில்லை. தேச நலன்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு ஏற்பட்டிருக்கூடிய புதிய உலக ஒழுங்கிலே எங்களது பிரச்சனை பின்னாலேயே போய்விட்டது. இதோ சனிக்கிழமை நம் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதிலே யாப்பில் இருக்கும் 13ஆம் திருத்தத்தை அமுல் செய்து நீண்ட காலமாக நின்று போயிருக்கும் மாகாண சபை தேர்தலை நடத்தி முதல் கட்டமாக வடகிழக்கிலே மாகாண சபையை உருவாக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர நீங்கள் திடப்படுத்திக் கொண்டு நகர நமக்கு மூச்சு விடும் தெளிவான சந்தர்ப்பத்தை உறுதியை தந்துள்ள வேட்பாளர் யாரும் தேடி பாருங்கள், சஜித் பிரேமதாஸ் தான். தவிர 2 வருடம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவிட்டு எதுவுமே செய்யாமல் இன்னொரு வாய் சொல்றார் அளிக்கும் நபர் யாரும் தேடி பாருங்கள். அது மட்டுமல்ல, தமிழ் அரசியல்வாதிகளுக்கு முறையற்ற பெர்மிட் சலுகைகளை தந்து லஞ்சமும் கையூட்டும் தந்து ஆள் பிடிப்பவர் யாரும் தேடி பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு சிந்தனை நாட்டிலே ஊட்டி வளர்த்ததிலே தமக்குரிய பங்கை மறந்துவிட்டு ஒன்று தெரியாதவர்களே போல திடீரென்று தமிழ் மக்கள் மீது பாசப்பாட்டு நபர்கள் யாரும் தேடி பாருங்கள். ஆகவே இவர் அனைவரை நிராகரித்து விட்டு தைரியமாக சென்று 21ஆம் தேதி சனிக்கிழமை தொலைபேசி நிறுத்தி வாக்களியுங்கள். அதே வேளையிலே தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க விரும்புகின்ற இருக்கின்ற நபர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு தங்களது 2வது விருப்ப வாக்கை தொலைபேசி நிறுத்தி வழங்குமாறும் கோரிக்கை விட விரும்புகின்றேன். நன்றி.